அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இந்தியாவோட முப்படைகளும் இணைந்து திரிஷூல் ராணுவ பயிற்சியை மேற்கொண்டு வர்றாங்க. இதுக்கு போட்டியா பாகிஸ்தானும் இந்தியா போர் பயிற்சி செய்யக்கூடிய இடத்திலேயே நேவி எக்ஸசைஸ் செஞ்சு முடிச்சிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் சர்க்ரேக். அப்படின்னா என்ன? அணு ஆயுத சோதனைகளை அமெரிக்காவும் ரஷ்யாவும் மாறி மாறி இனி செய்ய போறாங்க. நேரடியா சண்டை போடாம இப்படி சோதனைகள் மூலமாகவே நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு காட்ட போறாங்க. அந்த வகையில தான் ரஷ்யா செய்திருக்கக்கூடிய ஒரு மிசைல் டெஸ்ட் ட்ரம்ப்பை ரொம்பவே கோபமடைய வச்சிருக்கு. அது என்ன? காசாவில் ஹமாஸ் பயன்படுத்திக்கிட்டு இருந்த அந்த டனலை கான்கிரீட் போட்டு சீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல். போர் நிறுத்தம் செஞ்சதுக்கு அப்புறமும் கூட இஸ்ரேலுக்கு அங்கு என்ன வேலை? இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். முதலில் இந்தியா திரிஷூல் ராணுவ பயிற்சியை குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பார்டர்ல மேற்கொண்டு வர்றாங்க. பாகிஸ்தானை ஒட்டுன மேற்கு எல்லை பகுதிகள், அதாவது பாகிஸ்தானோட சிந்து ப்ரொவின்ஸ்க்கும் இந்தியாவோட குஜராத் மாநிலத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய சர்க்ரீக் அப்படிங்கிற பகுதியில இருந்து அரபிக்கடல் பகுதி வரையிலான அந்த இடத்துல தான் இந்த பயிற்சிகள் நடக்குது. ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா நடக்கக்கூடிய மிகப்பெரிய போர் பயிற்சினா இந்த திரிஷூல் 2025 தான். அதே நேரத்துல பாகிஸ்தான் நேவியும் வட அரபிக்கடல்ல நவம்பர் 2ஆம் தேதியிலிருந்து கடற்படை போர் பயிற்சியை தொடங்கியிருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா தன்னோட ராணுவ பயிற்சிக்காக ஏர் ஸ்பேஸை ஒதுக்கி இருப்பாங்க இல்லையா, அதே பகுதியில துப்பாக்கி சூடு பயிற்சியை நடத்துறதுக்கான ஒரு எச்சரிக்கைய நேவல் நேவிகேஷனல் வார்னிங்கை பாகிஸ்தான் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது நாம் இங்க சொல்லணும். நீங்க மட்டும்தான் போர் பயிற்சி பண்ணுவீங்களா, நாங்க பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் போட்டி போட்டுக்கிட்டு இதை செஞ்சிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம்னு பார்க்கும்போது சர்க்ரீக் அப்படின்னா பாகிஸ்தானோட சிந்து மாகாணத்துக்கும் இந்தியாவோட குஜராத் மாநிலத்துக்கும் இடையில அமைஞ்சிருக்கிற ஒரு 96 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற சதுப்பு நிலப்பகுதி. 2 நாடுகளுமே அந்த பகுதிக்கு உரிமை கொண்டாடுறாங்க. போன மாதம் கூட நம்ம இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த சர்க்ரீக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிகளில் பாகிஸ்தான் தன்னுடைய ராணுவ கட்டமைப்புகளை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. பாகிஸ்தான் சர்க்ரீக்ல சட்டவிரோத ஆக்கிரமிப்பு முயற்சிகளை மேற்கொண்டாங்கன்னா வரலாற்றையும் புவியியலையும் மாற்றக்கூடிய அளவுக்கு கடுமையான பதிலடியை சந்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு வார்னிங்கையும் கொடுத்திருந்தாரு. கடந்த காலங்கள்ல பயங்கரவாதிகள் அந்த பகுதியை ஊடுருவலுக்கு கூட பயன்படுத்தி இருக்காங்க. 2018ஆம் ஆண்டு இந்திய உளவுத்துறை கொடுத்த எச்சரிக்கைக்கு அப்புறமா அங்கு பல படகுகளும் கூட கைவிடப்பட்ட நிலையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஏசியாவோட மிகப்பெரிய மீன்பிடி தளங்கள்ல இதுவும் ஒன்றா விளங்குது. அது போக அங்க கடலுக்கு அடியில எண்ணெய் மற்றும் எரிவாயு வளம் நிறைந்து காணப்படுறதா நிபுணர்கள் சொல்றாங்க. இந்த நிலையில தான் அது யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறதுல பிரச்சனை நிலவுது. இருந்தாலும் கூட 2 நாடுகளும் அந்த இடத்த பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இந்தியா அந்த சர்க்ரீக்கோட நடுப்பகுதி தான் எல்லைன்னு சொல்றாங்க. 1925ஆம் ஆண்டு மேப்பையும் அந்த தால்வாக் பிரின்சிபலையும் எவிடன்ஸா வச்சுக்கிட்டு நம்ம இந்தியா சொல்றது இதுதான். 1914ஆம் ஆண்டோட ஒப்பந்தத்தை காட்டி கிழக்கு கரைதான் பார்டர் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்றாங்க. இந்த சர்க்ரீக் இந்தியாவுக்குள்ள இருந்தது அப்படின்னா பாகிஸ்தானோட முக்கியமான போர்ட்டா இருக்கிற கராச்சிக்கு நேரடி கடல் வழி நம்ம இந்திய கட்டுப்பாட்டிலேயே வரும். இதனால ராணுவ ரீதியா நம்ம இந்தியாவுக்கு டாமினேஷன் கிடைக்கும். பல ஆண்டுகளாகவே தீர்க்கப்படாத இந்த எல்லை பிரச்சனை மறுபடியும் இந்தியா பாகிஸ்தான் உறவுகள்ல ஒரு முக்கியமான பிரச்சனையா மாறி இருக்கு. இந்த நிலையில தான் இந்த ராணுவ பயிற்சிகள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை தற்போது பெற்றிருக்கு. அடுத்ததா ரஷ்யா வெர்சஸ் அமெரிக்கா. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா மாதிரியே உலக வல்லரசு நாடுகள்ல ஒன்று. உலக நாடுகளுக்கெல்லாம் ஆயுதங்களை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த நாட்டோடு வேண்டுமானாலும் அமெரிக்கா மோதுவாங்க. ஆனா ரஷ்யாவுடன் மட்டும் அவ்வளவு சீக்கிரமா மோத மாட்டாங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோடு நெருக்கம் காட்டுன அந்த உக்ரைனுக்கு எதிராக போர் தொடுத்தாங்க. ஏவுகணைகள், ட்ரோன்கள் மூலமா தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப வரைக்குமே. இந்த நிலையில தான் போன வாரம் கூட இது வரைக்குமே உலகம் பார்க்காத ஒரு குரூஸ் மிசைலை வெற்றிகரமா சோதனை பண்ணியிருக்காங்க ரஷ்யா. அந்த ஏவுகணையுடைய பெயர் ப்ரோவாஸ்டனிக். வானமே வீழும் அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங். பூமியில இருந்து வானத்துக்கு நேரா பறந்து சென்று பின்னர் வளைந்து இலக்கு நோக்கி விழக்கூடிய ஏவுகணை. இந்த குரூஸ் ஏவுகணைகள் பாத்தீங்கன்னா விமானம் மாதிரி பறந்து சென்று டார்கெட்டை தாக்கக்கூடிய இயல்பு கொண்டது.
அமெரிக்காவோட டொமஹாக் ஏவுகணை, சீனாவோட CJ-10 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறந்து சென்று டார்கெட்டை தாக்கக்கூடியது. இந்தியாவோட நிர்பய் 1000 கிலோமீட்டர் தூரம் சென்று இலக்கை தாக்கும். ஆனா இந்த ரஷ்யாவோட ப்ரொவாஸ்டனிக்கு இதுதான் லிமிட், இதுதான் ஆபரேஷனல் ரேஞ்ச் அப்படிங்கிறதே கிடையாது. எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் போயிட்டு டார்கெட்டை தாக்கக்கூடிய தன்மை கொண்டது. இதுக்கு காரணம் அதுல இருக்கக்கூடிய என்ஜின்கள் தான். என்ஜின் தான் அதனுடைய ஆபரேஷனல் ரேஞ்சையே வந்து முடிவு பண்ணுது. இந்த ப்ரொவாஸ்டனிக்ல என்ஜின்களுக்கு பதிலா ஸ்மால் நியூக்ளியர் ரியாக்டரை வந்து பயன்படுத்துறாங்களாம். அதனாலதான் எவ்வளவு தூரத்துக்கு வேண்டுமானாலும் இந்த ஏவுகணைய கொண்டுட்டு போக முடியும். ஏன்னா அணுக்கள் தானே அதுக்கு சக்தி கொடுக்குது. உலகின் எந்த பகுதியையும் இனிமேல் ரஷ்யாவால தன்னோட நாட்டிலிருந்தே குறிவைத்து அழிக்க முடியும். கன்வென்ஷனல் வார்ஹெட்டா இருந்தாலும் சரி, அடுத்து நியூக்ளியர் வார்ஹெட்டா இருந்தாலும் சரி, இரண்டையுமே சுமந்து சென்று தாக்கக்கூடியது. இதனாலதான் ப்ரொவாஸ்டனிக் ஒரு மோசமான அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஏவுகணையா பார்க்கப்படுது. இந்த ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் தாழ்வாக பறந்து செல்லக்கூடியது. உலகத்துல இருக்கிற சக்தி வாய்ந்த ரேடார் கண்கள்ல மண்ணை தூவி எதுக்கும் சிக்காம இலக்க கரெக்டா தாக்கக்கூடியது. உலகின் எந்த நாட்டோட வான் பாதுகாப்பு கவசம் மூலமாகவும் இதை தடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த ப்ரொவாஸ்டனிக் ஏவுகணையோட முதல் சோதனையை ரஷ்யா 2018ஆம் ஆண்டு நடத்தியிருந்தாங்க. ஆனா அந்த டைம்ல அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பல கட்ட முயற்சிகளுக்கு அப்புறமா தான் போன வாரம் நடந்த சோதனை வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. விரைவிலேயே ரஷ்ய ராணுவத்துல வந்து இந்த ப்ரொவாஸ்டனிக் ஏவுகணைய வந்து சேர்க்க போறாங்களாம். கடலுக்குள்ள இருக்கிற நீர்மூழ்கி கப்பல், நிலத்துல போகக்கூடிய வாகனங்கள், பறக்கக்கூடிய விமானம்னு சொல்லிட்டு எதுல இருந்து வேண்டுமானாலும் இதை லான்ச் பண்ண முடியும். அதே மாதிரி எந்த நேரத்துல வேண்டுமானாலும் டார்கெட்டை மாற்றி பயணிக்க கூடியது. இப்படிப்பட்ட இந்த ஏவுகணைய ரஷ்யா சோதிச்சதுமே அமெரிக்காவால சும்மா இருக்க முடியல. இந்த நிலையில தான் ரஷ்யாவோட சோதனைகளுக்கு வந்து ஈடு கொடுக்கக்கூடிய வகையில அணு ஆயுத சோதனைகளை அமெரிக்காவும் நடத்த வேண்டும் அப்படின்னுட்டு ட்ரம்ப் உத்தரவு போட்டிருக்காரு. ஆக இந்த மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு அணு ஆயுத சோதனைகளை செய்யறதுக்கு புதின் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அது போக அமெரிக்கா போட்டி போட்டாங்க அப்படின்னா நாங்களும் இனி தொடர்ந்து அணு ஆயுத சோதனைகளை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு புதின் ஒரு மிகப்பெரிய வார்னிங்கையே அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்காரு. இதனால இனிமேல் ரஷ்யா அண்ட் அமெரிக்கா இந்த 2 நாடுகளுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத போட்டியே வந்து நடக்கும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததா காசாவில ஹமாஸ் பயன்படுத்திக்கிட்டு இருந்த அந்த டனலை கான்கிரீட் போட்டு சீல் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல். ரஃபா காம்ப்ளெக்ஸ் டனல் சிஸ்டம். ஒரு காலத்துல காசாவில கடத்தல் தொழிலுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்த சுரங்கங்கள் 2007ஆம் ஆண்டு காசா ஹமாஸோடைய கட்டுப்பாட்டுல வந்ததுக்கு அப்புறமா அது ஒரு போருக்கான சுரங்கமாகவே மாற்றப்பட்டிருக்கு. கடந்த 2021ஆம் ஆண்டு ஹமாஸோட 100 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சுரங்கத்தை வந்து நாங்க அழிச்சிட்டோம் அப்படின்னுட்டு அந்த நேரத்துல இஸ்ரேல் பாதுகாப்பு படை சொன்னாங்க. ஆனா அதற்கு ஹமாஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அழிச்சது வெறும் 5% சுரங்கத்தை தான் அழிச்சிருக்கீங்க. எங்களுடைய அந்த சுரங்கம் அப்படிங்கிறது மொத்தமா 500 கிலோமீட்டர் நீளம் கொண்டது அப்படிங்கிற ஒரு ரிப்ளைய கொடுத்தாங்க. இதை கேட்டு உலகமே அதிர்ந்து போச்சு. இந்த அளவுக்கு சுரங்கத்தை வச்சிருக்காங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க எல்லாருமே. அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்கள், வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள் இதுக்கு அடியில கூட அந்த சுரங்கம் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல கடத்தலுக்காக பயன்படுத்தப்பட்ட சுரங்கங்கள் தற்போது கட்டுப்பாட்டு அறை, போர் ஆலோசனைகள், ஆயுத கிடங்கு போன்றவற்றுக்காக பயன்படுத்தக்கூடிய அதிநவீன டனலாவே மாறி இருக்கு. ஹமாஸ் படையினர் பிடிச்சிட்டு போனாங்க இல்லையா அந்த இஸ்ரேல் பிணைய கைதிகள், அவங்க பலரையும் இந்த டனல்ல தான் வந்து வச்சிருந்திருக்காங்க. உண்மையிலேயே அந்த சுரங்கப்பாதையோட நீளம் என்ன, அகலம் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து சர்வதேச அமைப்புகளுக்கே வந்து தெரியாத ஒன்றுதான். எல்லை தாண்டின இந்த சுரங்கங்கள் வழியா இந்த ஹமாஸ் ஆயுத குழுவினர் இஸ்ரேலுக்குள்ள கூட போக முடியுங்கிற அளவுக்கு அந்த டனலை வச்சிருக்காங்க. சுரங்கங்களை பயன்படுத்தி பல்வேறு தாக்குதல்களையும் கூட கடந்த காலங்கள்ல நிகழ்த்தி இருக்காங்க. இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்குனதுல இருந்தே அந்த சுரங்க பாதையை அழிக்கிறது தான் எங்களுடைய டார்கெட் அப்படின்னு இஸ்ரேல் சொன்னாங்க. இருந்தாலும் கூட இஸ்ரேல் எந்த அளவுக்கு அந்த சுரங்கத்தை இதுவரைக்கும் அழிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் இதுவரைக்கும் உறுதியான தகவல்கள் இல்ல. இடையில பங்கர் பஸ்டர் குண்டுகளை கூட பயன்படுத்தியும் பார்த்தாங்க. கடந்த அக்டோபர் 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஹமாஸ் போர் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுடுச்சு. பிணைய கைதிகள் அது போக இறந்தவங்களுடைய உடல்களை எல்லாம் 2 தரப்புக்குமே வந்து மாறி மாறி அனுப்பி வச்சுக்கிறாங்க. ஹமாஸ் அவ்வப்போது உடல்களை மாத்தி வர அனுப்பி வைக்கிறாங்க. சரி, போர் முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்ல. இஸ்ரேல் ராணுவம் இன்னும் காசாவுக்குள்ள இருக்கதான் செய்யறாங்க. அவங்களுடைய ராணுவம் இன்னும் முழுமையா திரும்ப பெறப்படல. இந்த அமைதி ஒப்பந்தத்தின்படி காசாவில எல்லோ லைன் போடப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன படைகளை பிரிக்கக்கூடிய அந்த புள்ளி தான் அந்த எல்லோ லைன்.
அந்த கோட்டோட கிழக்கு பகுதி வந்து இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அதனுடைய மேற்கு பகுதி ஹமாஸ் மற்றும் உள்ளூருடைய கட்டுப்பாட்டுல வரும் அப்படின்னு அந்த ஒப்பந்தத்தின்படி அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ அமைதி ஒப்பந்தம் போட்டிருக்காங்கல்ல, அதன்படி காசாவுல ஒரு எல்லோ லைன் வரையறுக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் இங்கதான் இருக்கணும், பாலஸ்தீன படைகள் இங்கதான் இருக்கணும்னு அவங்க அதை பிரிக்கக்கூடிய புள்ளி தான் அந்த எல்லோ லைன். அதன்படி கிழக்கு பகுதி வந்து அந்த எல்லோ லைனுக்கு கிழக்கு பகுதி இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி அந்த எல்லோ லைனோட மேற்கு பகுதி ஹமாஸ் மற்றும் உள்ளூரோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய பகுதின்னு அந்த ஒப்பந்தத்துல அறிவிக்கப்பட்டிருக்கு. அங்கிருந்து அவங்க இந்த போர் நிறுத்த பணிகள், மனிதநேய பணிகள், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுறது, அங்க இருக்கக்கூடிய இடங்களை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விஷயங்களையும் அவங்க பண்ணலாம். இதுக்காகத்தான் இஸ்ரேல் இப்போது அங்க இருக்காங்க. ஆனா இந்த போர் நிறுத்தத்துக்கு அப்புறமாவும் இஸ்ரேல் அங்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. காரணம், போன வாரம் பாலஸ்தீனியர்கள் குழு ஒன்று அந்த எல்லோ லைனை கடக்க முயற்சி பண்ணியிருக்காங்களாம். இதனாலதான் இஸ்ரேல் வந்து அங்க துப்பாக்கி சண்டையை நடத்தியிருக்காங்க. அதாவது பாலஸ்தீனத்தை சேர்ந்த சில பயங்கரவாதிகள் நிலத்தை தோண்டிக்கிட்டு கான் யூனிஸ் பகுதிக்கு வந்து இஸ்ரேல் படைகளை நோக்கி நகர்ந்து வந்தாங்க. அதனாலதான் நாங்க வந்து தாக்குதலை நடத்தணும் அப்படின்னுட்டு இஸ்ரேல் தங்களுடைய தரப்புல சொல்லியிருக்காங்க. ஆக இதுதான் தற்போது காசாவில் இருக்கக்கூடிய நிலைமை. இந்த நிலையில தான் இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ரஃபா காம்ப்ளெக்ஸ் டனல் சிஸ்டத்துல கான்கிரீட்டை கொண்டு சீல் பண்ணியிருக்காங்க. டன் கணக்கான கான்கிரீட் கலவைய அந்த சுரங்கத்துக்குள்ள அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால அதுக்குள்ள பதுங்கி இருக்கிற அந்த ஹமாஸ் குழுவினர் கொல்லப்படுவாங்கன்னு இஸ்ரேல் நம்புறாங்க. இஸ்ரேல் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய அந்த கிழக்கு பகுதிக்குள்ளதான் இந்த டனல் தற்போது வருது. அதனால கான்கிரீட்டை வைத்து இப்போது அந்த டனலை வந்து சீல் பண்ணி ஒட்டுமொத்தமா அங்க இருக்கக்கூடிய ஹமாஸை அழிக்கணும் அப்படின்னு இஸ்ரேல் நினைக்கிறாங்க. இருந்தாலுமே ஹமாஸ் அவங்களுக்கு தெரியாத விஷயங்களே இல்ல. அதனால கண்டிப்பா இந்த விஷயத்திலும் இஸ்ரேலை வந்து ஏமாத்திட்டு அவங்க எப்பவே கிளம்பி இருப்பாங்க அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றியெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.